நிகழ்ச்சியுடைய அழைப்புதழில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வப்பிரந்தை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் இல்லை, வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி, உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார், மன்னிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். இருந்தாலும் சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை.